கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி மகளிர் கே பகுதி. மகளிர் கே பகுதியினூடாக பெண்களுக்கான பல பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு காணுகின்ற பகுதி என்று கூட நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும். பல விடயங்களை நாங்கள் யாரிடம் கேள்வி கேட்கலாம் அல்லது எந்த விடயத்தினூடாக தெரிந்து கொள்ளலாம், நம்பிக்கையான விடயமா என்று சொல்லியெல்லாம் நாங்கள் நினைப்பது வழக்கம். பல கேள்விகள் எங்களுடைய மனதிற்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மகளிருக்கான பல வினாக்கள் எங்கள் மத்தியில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறான பல வினாக்களுக்கு விடை தருகின்ற விதமாகவும் பெண்களுக்கான ஒரு ஆலோசனை பகுதியாகவும் இந்த பகுதி உங்களுக்காக அமைந்திருக்க போகின்றது. நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக மகளிருக்கு பகுதியினை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்று நாங்கள் மகளிருக்கு என்ற நிகழ்ச்சியில் பெண்களின் உணவுகள் பற்றி பார்க்க உள்ளோம். அதாவது பெண்கள் ஆரோக்கியத்துக்காக எடுக்கப்பட வேண்டிய உணவுகள் பற்றி பார்க்க உள்ளோம். ஏன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய தலைவர்கள், இன்றைய குழந்தைகள் தான் நாட்டினுடைய நாளைய தலைவர்கள். அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடியவளும் பெண் தான். பெண் ஒவ்வொரு அவளுடைய வாழ்க்கையில் பல கட்டங்களை, பல பருவங்களை தாண்டி வந்து கொண்டிருக்கின்றாள். ஏன் பெண்களை முக்கியத்துவப்படுத்துகின்றோம் என்று சொன்னால், அதற்கு பல வகையான காரணங்கள் உண்டு. ஏனென்று சொன்னால், அவள்தான் ஒரு தாய், வீட்டினுடைய இல்லத்தரசியும் அவள்தான். அவள் அந்த வீட்டினிலே ஒரு தாய் தன்னுடைய கணவன் மற்றும் பிள்ளைகளை கவனிப்பதோடு மட்டுமன்றி அவள் நின்று விடுவதோடு தன்னை கவனிப்பதில் அவள் பெரிதாக நாட்டப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால், வேலை சுமைகள், கணவனை வேலைக்கு அனுப்ப வேண்டும், பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப வேண்டும், படிக்க அனுப்ப வேண்டும், தானும் வேலைக்கு போக வேண்டும். இவ்வாறான பல பிரச்சனைகளால அவளுடைய ஆரோக்கியம் கெட்டு போகின்ற நிலைமையில இருக்கு. அப்ப நாங்கள் பெண்களை ஒரு பருவம், அதாவது முதல் பெண் குழந்தைகள் வருகின்றார்கள், பிறகு பெண் பூப்படைகின்றாள், பிறகு பெண் தாய் பருவத்தை அடைகின்றாள், பிறகு மூதாட்டி என்ற நிலைக்கு வருகின்றாள். அப்ப நாங்கள் ஸ்டார்டில், அதாவது பிறந்த பெண் குழந்தையிலிருந்தே அவளை கவனிக்க வேண்டும். அது ஒரு குடும்பத்தில் முந்தைய காலங்களில் அந்த கணவன் உண்ட அந்த தட்டத்தில் பெண்ணுக்கு அந்த கணவன் ஒவ்வொரு பங்கை ஒதுக்கி வைப்பாள். அது ஒரு எச்சில் சோறு என்று சொல்றது நகையாடுவதற்கு அல்ல. கணவன் எதை எடுத்துக்கொண்டு உண்கின்றாளோ அதை பெண்ணுக்கும் கொடுக்கும் பொழுது, மனைவிக்கும் கொடுக்கும் பொழுது அவளுக்கு ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படாது. அத்தோடு மட்டுமன்றி தற்காலத்துல உண்டி சுருங்குதல் பெண்ணிற்கு அழகு என்று பெண்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய டயட்டை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் பொழுது, அந்த பெண்ணினுடைய அந்த அதாவது டயட்டை மேற்கொள்ளேக்க, டயட் கண்ட்ரோலை மேற்கொள்ளேக்க அவ இந்த ஒரு தன்னுடைய இடத்தையும் விட்டு ஒரு பல கிலோமீட்டர்களுக்கு அங்கால வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. எனவே அவ டயட்டையும் அவ கண்ட்ரோல் பண்ணிக்க, அவன் நியூட்ரிஷன்ஸ், ஊட்டச்சத்து இதுகள் எல்லாம் குறைந்து அவருக்கு வேற தொற்றா நோய்கள், தொற்று நோய்கள் இது எல்லாம் இலகுவில அந்த பெண்ணை அடைகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. அதாவது ஒரு பெண் தன்னுடைய டயட்டை மெயின்டைன் பண்ணி தான் மெலிகிறதுக்கு பேர் அனோரெக்சியா நர்வோசான்னு சொல்லுவோம். அதனால நிறைய விட்டமின்ஸ், கால்சியம், விட்டமின் ஏ, டி, இ, கே, பி, சி, கால்சியம், பொட்டாசியம், அயன், அயடின் இதுகள் எல்லாம் சரியான குறைவு ஏற்படுகின்றது. அப்ப இதை ஸ்டார்டிலேயே இதை அறிவுறுத்த வேண்டும், இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் மட்டுமன்றி இந்த பெண் குழந்தை பருவத்திலிருந்தே நாங்கள் இந்த டயட் பேட்டர்ன்ஸை நாங்கள் சொன்னால் அந்த பராமரிக்கிற தாய்க்கோ பாட்டிக்கோ இதை பற்றி இலகுவில் புரியக்கூடியதாக இருக்கும். அந்த காலத்தில் பாட்டி சமைத்த உணவு, இயற்கை முறையில் எடுக்கப்பட்ட உணவுகளைத்தான் நாங்கள் எடுத்தோம். அந்த காலத்துல அந்த சமைக்கிற இடங்கள்ல இடமே இந்த நவீன காலத்து சமையலறையை விட வித்தியாசம். அது முந்தின காலத்துல ஒரு சமையலறை வீட்டின் ஒதுக்குப்புறக்கத்தில் இருக்கும். அதுவும் இயற்கை மூலிகை பொருட்களான இந்த விறகடுப்பம், காட்டு விறகுகளை எடுத்து அந்த தாவாரம் என்ற இடத்துல இருக்கும். அல்லது வீட்டிலேயே அந்த பெரிய புகைபோக்கி மூலம் அந்த சமையலறையில் செய்யப்படுகின்ற உணவு நல்ல உரசையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும்.
காலையில் வந்து கஞ்சி, கரையல், இப்படி ஈஸியாக வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகளை எடுத்து அந்த அந்த காலத்தில் வந்து ஆரோக்கியம் மிக சிறப்பாக மெயின்டைன் பண்ணப்பட்டு வந்தது. காலை உணவாக உளுந்து தோசை, உளுந்துல செய்யப்பட்ட களி, பயறு, முளைவிட்ட பயரை எல்லாம் ஒரு பெண் எடுக்கும் பொழுது அந்த முளைவிட்ட பயர்ல வந்து தேவையான குளுக்கோஸ் என்ற நேரடியா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு இதா வராம மோல்டோஸ் என்ற ஒரு ஃபார்மேட்ல தான் வருது. அப்ப அந்த பெண்ணுக்கு தேவையான அளவு அதிக அளவுல வந்து குளுக்கோஸ் பிளட்ல வந்து இருக்கிறதுக்கு பதிலாக கலங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டை தரக்கூடியதாக இருந்தது. கடலை, கௌபி, இப்படி பலதரப்பட்ட சிறுதானியங்கள் எடுக்கும் பொழுது அதை கூடிய உடற்பருமனும் வராது. ஆனால் தேவையான உணவு, தேவையான அளவுக்கு சக்தி பெண்ணுக்கு கிடைக்கின்றது. இதனையே வந்து ஆரம்ப காலத்தில் நாங்கள் பார்த்தோம். பாட்டி வீட்டு சமையல் என்று கூட சொல்லுவோம். அப்போ இதை பார்த்து விட்டு அடுத்ததாக நாங்கள் வந்து ஒரு அடுத்ததாக பெண் குழந்தை எப்படி அவளுடைய உணவுகளை வந்து கவனிக்க வேண்டும் என்று தாய்க்கான அறிவுரைகளை பார்த்தோம்னு சொன்னால், பெண் குழந்தை பிறந்தவுடனேயே அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்போம். தாய்ப்பால் 6 மாதங்கள் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்ப தாய்ப்பால்ல வந்து அது ஒரு நல்ல வெரி குட் நியூட்ரிஷன். தாய்க்கும் பிள்ளைக்கும் குழந்தைக்கும் உள்ள ஒரு பாண்டிங் ஏற்படுத்தக்கூடிய உணவு தான் தாய்ப்பால். இந்த தாய்ப்பாலை வந்து தேவையான அமினோ ஆசிட், லிப்பிட், புரோட்டீன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் எல்லாமே வந்து கணிசமான அளவில் கிடைக்கின்றது. நியூட்ரிஷன்ஸ் முழுக்களும் வந்து, அதாவது புரோட்டீன்ஸ் சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் வந்து தேவையான அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பிரெயினுக்கு தேவையானது, உடல் கலங்களுக்கு தேவையான, இப்படியான பல பெனிஃபிட்ஸை கொண்டிருக்கும். அதோட தாய்ப்பாலின் பெனிஃபிட்ஸை பார்த்தோம்னா உடல்ல வந்து நோயை வந்து அணுகாமல் இருப்பதற்கு அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய உணவு தான் தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் இப்பொழுது நாங்கள் புட்டிப்பால் கொடுக்கறதால வந்து பிள்ளைகள் எல்லோருக்கும் புட்டிப்பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது இடையிலே வந்து பிள்ளைகள் வந்து டயரியா போவார்கள். அப்போ எடுத்த உணவு உடனே வெளியில வந்து போகுது. அப்போ எந்த நியூட்ரிஷன்ஸும் உள்ளுக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. புட்டிப்பால் வந்து 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகள் கொடுத்து ஒழுங்கான முறையில் தட்டி அதனுடைய வேப்ப வர பண்ண முடியாமல் போய்விட்டால் எத்தனையோ நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பச்சிளங்குழந்தை 45 நாள் பச்சிளங்குழந்தை மரணம் அப்படியெல்லாம் வருகின்றது. எனவே இந்த தாய்ப்பால் வந்து அமுதம், அதை நகில் அமுதம் என்று சொல்வார்கள். அதை கொடுத்து பிள்ளையினுடைய, அதாவது நாளைய தலைவர்கள் இந்த பிரெயின் மூளையை வந்து விருத்தி செய்வ நியூரோன்ஸ் எல்லாம் வெல் டெவலப் ஆகும் இந்த தாய்ப்பால் கொடுப்பதனால. அதை வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணி அந்த நாளைய தலைவர்களை உருவாக்க வேண்டும். நன்றி.